மண்சரிவு அபாயம் காரணமாக ஆக்கரதென்ன பகுதியைச் சேர்ந்த 45 குடும்பங்களில் உள்ள 120 பேர் ஆக்கரதென்ன தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். எதிர்வரும் 5ஆம் தேதி பாடசாலைகள் மீள திறக்கப்பட உள்ளமையினால் குறித்த மக்கள் பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு அங்குள்ள கொழுந்து சேகரிக்கும் இடத்தில் இன்று பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ராணுவத்தினரும் அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகளும் இணைந்து கொழுந்து சேகரிக்கும் இடத்தை புனரமைத்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தியிருந்தனர். ஒரு கொழுந்து மண்டபத்தில் எங்களுக்கு மண்டபம் வாய்க்க கட்டி கொடுத்து அந்த இடத்த எங்களை அனுப்பியிருக்காங்க. இது எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. எங்கள் ஒரு பிள்ளைகளை நல்ல நிலைமை கொண்டு வரதுக்கு நீங்கள் அரசாங்கம் மூலியமா எங்களுக்கு வீடு வாசலை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி தான் கேட்டுக்கிறோம். 2025 දින පටන් ගත්ත දිත්වා පොලිස් සුළුකුණාටුවත් එක්ක தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகத்தின் தகவலுக்கு அமைய கடந்த நவம்பர் 27ஆம் திகதி ஏற்பட்ட டிட்வா புயலின் காரணமாக ஆபத்தான பகுதியில் வசித்த 47 குடும்பங்கள் தமது இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். எனவே அந்த மக்கள் தொடர்ச்சியாக ஆக்கரதென்ன தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஜனவரி 5ஆம் திகதி மீண்டும் பாடசாலை ஆரம்பிக்கப்படுகின்றமையினால் அவர்களை பாடசாலையில் தங்க வைப்பதற்கான இயலுமை எமக்கு இல்லை. அதற்கமைய பசறை பிரதேச செயலக பிரிவு மற்றும் மாவட்ட செயலாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் ஆக்கரதென்ன கொழுந்து சேகரிக்கும் இடத்தினை தெரிவு செய்து புனரமைத்து அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட தரப்பினரை தற்காலிகமாக தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் இன்று தயார்படுத்தியுள்ளோம். அதற்கமைய 45 குடும்பங்கள் இன்றிலிருந்து இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். පවුල් 45ක පුද්ගලයන් අද මේ ස්ථානයේ රැඳී සිටින්න කටයුතු කරනවා.